இந்தியாவில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டு 8 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் மொத்த ஜிஎஸ்டி வரி வசூல் 5 ஆண்டுகளில் 2 மடங்காக உயர்ந்து 22 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது. ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி இந்தியாவில் ஜிஎஸ்டி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போது 17 வகையான உள்ளூர் வரிகளையும் 13 வகையான கூடுதல் வரிகளையும் 5 அடுக்குகளாக ஒருங்கிணைத்து வரிமுறை எளிமையாக்கப்பட்டது. ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த 8 ஆண்டுகளில் பதிவு செய்யப்பட்ட வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 65 லட்சத்தில் இருந்து தற்போது 1,51 லட்சமாக உயர்ந்துள்ளது. ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டால் இந்தியாவின் நிதிநிலை வலுப்பெற்றதோடு வெளிப்படைத்தன்மையுடன் வரி செலுத்தும் நடைமுறை ஏற்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2020-21 நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி வசூல் 11,37,000 கோடி ரூபாயாக இருந்தது. 2024-25 நிதியாண்டில் ஜிஎஸ்டி வசூல் 22,08,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது மத்திய அரசின் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. கடந்த நிதியாண்டில் சராசரி மாத ஜிஎஸ்டி வசூல் 1,84,000 கோடி ரூபாயாக இருந்தது. 2025 ஆண்டின் ஏப்ரல் மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் இதுவரை இல்லாத அளவாக 2,37,000 கோடி ரூபாயை எட்டியிருந்தது. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.